அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். டிசம்பர் மாதம் 31 காலை நேரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். ஆண்டுடைய துவக்கத்தை பார்க்கிறோம். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், தப்பித்து கடந்து வருவோமா என்று யோசித்த நாட்கள் உண்டு. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கும் நம்மை கிருபையாய் தப்புவித்து இந்த வருஷத்தின் கடைசி நாளை பார்க்கும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வருடத்தில் நாம் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்களை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி கடந்து வருவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினாரே, அவருடைய சுத்த கிருபை. நாம் தப்புவித்து கொண்டவர்கள் அல்ல, தப்புவிக்கப்பட்டவர்கள், கிருபையாய் காக்கப்பட்டவர்கள், கிருபையாய் வழிநடத்தப்பட்டவர்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனால் சுமந்து காக்கப்பட்டவர்கள். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். திருத்துவ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்த வாக்குமாறாத தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நம்மை நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சன்னத்தை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்திருந்தே, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே,
சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஆமென் ஆமென். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லா உணவு தந்தே. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. தேவனே அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஆண்டு முழுவதும் காத்தீரே. இந்த வருஷத்தின் கடைசி நாளை பார்க்கும்படி கிருபை செய்தீரே. அநாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஆமென். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. ஹalleluya. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை. ஆராதனை. சர்வ வல்லமை உள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. பயணத்தில் கூட இருந்தீர், வேலை செய்கிற இடத்தில் கூட இருந்தீர், தொழிலை வாய்க்க பண்ணினீர் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. வீடு வாசலாதவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்தீர். பிள்ளைகளுக்கு திருமணங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தீர். புத்திர பாக்கியங்களை கட்டளையிட்டீர். கடனை அடைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினீர். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படி கர்த்தர் உதவி செய்தீர். அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பதற்கு ஆராதிப்பதற்கு கிருபை பாராட்டினீர். தகப்பனை உபவாசித்து ஜெபிக்க கிருபை பாராட்டினீர். ஒரு முறையாகிலும் வேதத்தை வாசித்து முடிப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினீர். சில ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு
தேவன் இரக்கம் பாராட்டினீர். கர்த்தருடைய பரிசுத்தத்திலே நீடிய கிருபையிலே நிலைத்து நிற்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. அற்புதமானவர், அற்புதமாய் நடத்தினீர், அதிசயமாய் நடத்தினீர். உங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டினீர் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்க, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆண்டவரை உழைக்க, ஆண்டவரை பிரயாசப்பட கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். குடும்பத்திலே கொடுத்த சுகத்துக்காய் நன்றி, ஆரோக்கியத்திற்காய் நன்றி, கொடுத்த வருமானத்திற்காய் நன்றி, கொடுத்த உயர்வுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த தாய் தகப்பன்மாருக்காய் நன்றி, உடன் பிறந்தவர்களுக்காய் நன்றி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி. சாட்சியாய் வாழ கிருபை செய்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவர் இந்த காலை ஆராதனைகளோடு கலந்து கொண்டு ஜெபித்த எல்லா தெய்வ ஜனங்களுக்காய் நன்றி. தூர தேசத்திலிருந்து, தூர இடங்களிலிருந்து எங்களோடு இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. நீ பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி, அநேகருக்கு செய்த அற்புதங்களுக்காய் நன்றி, அநேகருக்கு கொடுத்த விடுதலைக்காய் நன்றி, அநேகருக்கு கொடுத்த மேன்மைகளுக்காய் நன்றி, கண்ணீரை துடைத்ததற்காய் நன்றி, கரம் பற்றி நடத்தினதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது.
கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. அப்படியே கரங்களை உயர்த்தி கிருபையே, அதிகாலை நேரம் கிருபை நான் திருப்தியாக்கும். உங்க கிருபை ஆண்டவரே காத்தது உடைய கிருபை, நாங்கள் தப்புவிக்கப்பட்டது உடைய கிருபை. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. 31ஆம் தேதி இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலை ஆராதனை எங்களோடு கூட கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்களுக்கு செய்த எல்லா நன்மைகள், எல்லா உதவி ஒத்தாசைகள் எல்லாவற்றுக்கும் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அதிகாலையில் நம்மை தேடி வந்தார்கள் ஆண்டவரே, இப்படி சமூகத்தில் ஓடி வந்தார்கள் ஆண்டவரே, இப்படி வார்த்தைகளை கேட்டார்கள் அப்பா, இப்படி பாடி ஆராதித்தார்கள் ஆண்டவரே. அவள் பண்ணின விண்ணப்பத்தை நீ கேட்டீர், இக்கட்டான சூழ்நிலையில் தப்புவிக்க வைத்தீர். உமக்கு நன்றி. இந்த நாளுக்காக விசேஷமாய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலும் நீருடைய பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வரைக்குள்ள வசனங்களை நாம் தெளிவாய் வாசித்து நாம் பாடி ஆராதித்து வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். சங்கீதம் 63 1 முதல் நாம் வாசிக்கலாம். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எஸ். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமென். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன். உரிமை பாராட்டி, உரிமை பாராட்டி, ஆமென், அந்த உறவில் நின்று தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே, என் வாழ்க்கையில் அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன் அப்பா. வாஞ்சையோடும் தாகத்தோடும் விருப்பத்தோடும் ஏக்கத்தோடும் நான் உம்மை தேடுகிறேன். 2வது வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்தேன். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க வாஞ்சியாயிருந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையும் நான் கண்டேன். நான் பார்க்கணும், நம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், அதை நான் காணணும். ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கலும் நீர் எனக்கு பாராட்டின கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென். நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி, ஒத்தாசைப்படும் தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், கையெடுப்பேன். ஆண்டவரே, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமாவை போஷிக்கிறவர் வசனத்தினால், தெய்வ பிரசன்னத்தினால். ஆண்டவரே, என்னை போஷிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீர் என்னை போஷித்தீர், என்னை நடத்தினீர், என்னை காப்பாற்றினீர், என்னை உயர்த்தினீர். ஆண்டவரே, ஆனந்த களிப்பட உதடுகளால் நான் உம்மை எப்போதும் உம்மை போற்றி
உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் ஆண்டவரே என்று சொல்லப்பட்ட வசனத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டெல்லாம் என்னை காத்தீர் ஆண்டவரே. புதிய நாளை தந்தீர். சன்னத்தை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை வந்தீரையா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடியுமானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்தீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். புதிய ஆண்டை நாங்கள் சந்திக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களோடு நீர் பேசும். நீர் போதிக்கிற நல்ல தேவன், வழிகாட்டுகிற நல்ல தேவன், வழி நடத்துகிற நல்ல தேவன். உன் மீது கண்ணை வைத்தவனுக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேனே. வழி காட்டுகிற தேவன், வழி நடத்துகிற தேவன், அற்புதங்களின் தேவன், வார்த்தை நலங்களை போஷிக்கிற தேவன் எங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் பேசும், தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டினுடைய டிசம்பர் மாதம் 31 கடைசி நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின நல்ல தயவுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த ஆண்டின் துவக்கத்தை நாம் பார்க்கும்போது தப்பித்து நாம் கடந்து வருவோமோ என்று ஐயப்பட்ட நாட்கள், பயப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நாம் தப்பித்து கடந்து வரும்படிக்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நம்மை சுற்றி நம்மை பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாகவே நம்மை பாதுகாப்பதற்கு அவர் கிருபை உள்ள தயவுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நிச்சயம் அவர் நம்மை காப்பார். தாயின் வயிற்றில் காத்தவர் நம்மை எத்தனை வருடங்கள் நம்ம உயிரோடு வைத்திருக்க வேண்டுமோ அத்தனை வருடங்களும் நம்மை அற்புதமாய் காத்து நம்மை வழி நடத்துவார். புதிய ஆண்டை நாம் சந்திக்க போகிறோம். எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைத்ததா, எதிர்பார்த்த அற்புதங்கள் நடந்ததா என்று நாம் திரும்பி பார்ப்போமானால் சிலவைகள் நடந்தது. அநேக காரியங்கள், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்த நாட்களில் நமக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். ஆகவே புதிய ஆண்டிலாகிலும் நான் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிற சில மேன்மைகள், உயர்வுகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் காணப்படலாம். ஆகவே புதிய ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எதிர்கால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை நம் கண்கள் காணவில்லை. அப்போ இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு என்று, நம்முடைய குடும்பத்திற்கு என்று, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்று, நம்முடைய எதிர்காலத்திற்கு என்று, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டவைகளை நாம் சென்றடைவதற்கு, அதை நாம் தேவனிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றபடி நம்மை இந்த நாளிலே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த காலை நேரத்தில் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கரலை வைத்து அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்போ தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1வது காரியம், அதை பெற்றுக்கொள்வதற்கு, தடைகளை தாண்டி அதை பெற்றுக்கொள்வதற்கு, சத்துருடைய சதித்திட்டங்களை நாம் தாண்டி மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நேசிக்கிற பரிசுத்தத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. எஸ், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள். இங்க பார்க்கிறோம் தேவன் நேசிக்கிற பரிசுத்தம். அப்போ தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையான சிறந்த சிறப்பான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நேசிக்கிற பரிசுத்தம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற போது, 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய சித்தம் என்ன? நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்முடைய அழைப்பு என்ன? நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று 2 தீமோத்தேயு 1:9 நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவன் எதை நேசிக்கிறார்? நம்முடைய பாடல், ஆராதனை, ஜெபம், காணிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் விரும்பினாலும் எதை நேசிக்கிறார்? நம்மிடம் காணப்படுகிற பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டின பிணைக்கேசோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார் என்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 96:9 சங்கீதம் 29:2 நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நேசிக்கிற, தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் வைராக்கியம் பாராட்டுகிற அந்த பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம் விரும்ப வேண்டும். ஆமென். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று லேவியராகமம் 20:8 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட, பரிசுத்தமாகி கொண்டிருக்கிற அந்த உன்னத அனுபவத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனோடு இருக்கிற உறவுக்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவ உறவில் தொடர்ந்து நிலைத்து நிற்பதற்கு தேவன் நேசிக்கிற பரிசுத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்போ பரிசுத்தத்தை நாம் இன்னும் வாஞ்சிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பக்தியோட பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. பரிசுத்தமாகுதலை, ஆமென், தேவ பயத்தோடு கூட பூர்ணமாக்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற போது, 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்தை தேவன் நேசிக்கிறார், பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். எங்கு பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அப்போ இந்த புதிய ஆண்டில் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தேவன் நேசிக்கிற பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும், நாம் விரும்ப வேண்டும். ஆகவேதான் சங்கீதம் 139:24 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 26:2 கர்த்தாவை என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என்னை உள்ளந்தெரிய இதயத்தையும் புடமிட்டு பாரும். தேவனே என்னை பரீட்சித்து பாரும், தேவனே என்னை சோதித்து பாரும், தேவனே என்னை புடமிட்டு பாரும். நீர் எனக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள், சிறந்த ஆசீர்வாதங்கள், மேன்மையான உச்சிதமான காரியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை நான் அடைவதற்கு எனக்கு கிருபை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே அந்த பரிசுத்தத்தை நேசிப்பதற்கு, அந்த பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு, பரிசுத்தத்தை விரும்பி நாம் பயணம் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு கிருபை இரக்கம் பாராட்டுவாராக. இரண்டாவது,
தேவன் நமக்கு புதிய ஆண்டில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த கிருபைகளை, மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் விரும்புகிற அளவிற்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:7 நீங்கள் வாசிக்கிற போது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தடைகளை தாண்டி நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஜெபத்திற்கு பலவிதமான தடைகள் வரும். ஆமென். சத்துரு பலவிதத்தில் நம்ம போராடுவான். ஜெப நேரத்தை பலவீனப்படுத்துவான். ஜெப நேரத்தை தடுமாற பண்ணுவான். பல விதத்தில் நம்மை சோர்ந்து போக பண்ணுவான். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் ஓமையை சொன்னார் என்று லூக்கா 18:1 நாம் வாசிக்கிறோம். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எலியா சோர்ந்து போவதை குறித்து பார்க்கிறோம். தீர்க்கதரிசி யோனா சோர்ந்து போவதை நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக நேரங்கள் ஜெபத்தில் இருக்கிறவர்கள் தான். ஆனால் சோர்ந்து போவதற்கு வேண்டிய நேரங்களை சத்துரு கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி கடந்து போவதற்கு நாம் இந்த நாளிலே தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற அளவிற்கு நாம் ஜெபிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். மன்றாடி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அபிஷேகத்தை, விண்ணப்பத்தின் ஆவியை நாம் தேவனிடத்தில் இந்த கடைசி நாட்களை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நாட்களை காட்டிலும் ஒரு கொடிய நாட்களுக்கு நேராய் நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். திடுக்கிடும் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தேசமெங்கும் இரத்தம் சிந்துதலை பார்க்கிறோம். ஆகவே இந்த காலத்தை நாம் தப்பி கடந்து போவதற்கு நாம் தேவ சமூகத்தில் விழித்து தெளிவாய் பல மணி நேரங்கள் ஜெபிப்பதற்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மூன்றாவது, தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ உறவு, தேவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் பலவீனம் அடையாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் பலவீனம் அடையாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், யோவான் 8:29 பாருங்கள். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். எஸ். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப நம்ம தனியாக தேவனோட தான் நம்ம இருக்கணும். நான் எங்க இருக்கிறேனோ அங்க ஊழியக்காரனும் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த உறவுகளுக்கு பங்கம் வராமல், உறவுகள் பலவீனம் அடையாமல், அதுல நாம் ரொம்ப கவனமாய் நம்ம இருக்க வேண்டும். நாம் செய்கிற சின்ன ஒரு காரியம் தேவ உறவை பலவீனப்படுத்தி விடும். தேவ உறவை விட்டு நம்மை பிரித்து விடும். அப்ப தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவு பலனாய் காத்துக்கொள்வதற்கு இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே அந்த கிருபையை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பாருங்கள், மார்க் 1:35 வாசிக்கிற போது அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிப்பதற்கு வனாந்தரத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். லூக்கா 6:00 வாசிக்கிறோம், சாயங்காலமான போது ஒரு மலையின் மேல் போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி நாம் எப்பொழுதும் தேவ உறவை காத்துக்கொள்வதற்கு, தேவ அன்பில் தொடர்ந்து நிலைத்து நிற்பதற்கு நாம் தேவ உறவை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சத்துரு எப்படியாகிலும் தேவ உறவை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சிப்பான். நம்முடைய ஆதி பெற்றோர்களை அப்படித்தானே வஞ்சித்தான். ஆண்டவரும் அவரும் சந்திப்பதற்கு ஒரு நேரமும் ஒரு இடமும் இருந்தது. ஆனால் பாவம் செய்து அந்த உறவு உடைக்கப்பட்டதுடன் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தேவ திட்டம் செய்ய முடியாதபடி அவர்கள் துரத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த உறவுகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். சின்ன சன்னத்தை பாடுவோம். ஹல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ
அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டே சேரணுமே இன்னும் கிட்டே சேரணுமே பிரசன்னா பிரசன்னா தேவன் பிரசன்னா உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மன் பொன்றே போதுமையா உம்மன் பொன்றே போதுமையா பிரசன்னா பிரசன்னா தேவன் பிரசன்னா ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவன் பிரசன்னா. அல்லேலூயா. முதலாவது தேவன் நேசிக்கிற பரிசுத்தம், இரண்டாவது தேவன் எதிர்பார்க்கிற அளவு ஜெபிக்கிற ஜெபம், மூன்றாவது தேவ உறவை காத்துக்கொள்வதில் கவனமாய் இருக்கிற காரியம், நான்காவது என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். அடுத்து நாம் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவருக்கு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது, ஆவியானவரை விசனப்படுத்தக்கூடாது, ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியவர்கள் நாம், ஆவியானவரால் போதிக்கப்பட வேண்டியவர்கள் நாம், ஆவியானவரால் எச்சரிக்கப்பட வேண்டியவர்கள் நாம். ஆகவே ஆவியானவரை நாம் எந்த விதத்தில் துக்கப்படுத்தாதபடி கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பரத்திலிருந்து நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராய் இருக்கிறார்கள் என்று நம்ம ரோமர் 8:14 நாம் வாசிக்கிறோம். ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அன்றாடமும் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். ஆகவே ஆவியானவரையும் நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு மிக கவனமாய் ஜாக்கிரதையாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஆமென். முதலாவது தேவன் நேசிக்கும் பரிசுத்தம், இரண்டாவது தேவன் எதிர்பார்க்கும் அளவு ஜெபம், மூன்றாவது தேவ உறவை காத்துக்கொள்வதில் இருக்கிற காரியங்கள். அடுத்தது என்ன? ஆவியானவர் துக்கப்படுத்தாத இருக்கிற காரியங்கள். அடுத்ததாக என்ன? தேவனுக்கு நாம் எல்லா நேரத்திலும் கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்கிற காரியத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்த போதெல்லாம் அவர்கள் ஆண்டவருக்கு நீ போய் சிலோவாம் குளத்தில் கலவு என்று சொன்னபோது அவன் கீழ்ப்படிந்து போன போதுதான் அற்புதம் நடந்ததாக யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்களை ஆசாரியருக்கு உங்களை காட்டுங்கள் என்று சொல்லி 10 குஷ்டரோகிகளை சொன்ன பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்து போன போதுதான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது கீழ்ப்படிந்த போதுதான் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலிசாவின் மூலமாய் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சீரிய படைத்தளபதியாய் காணப்படுகிற நாகமான் தீர்க்கதரிசி வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு ரொம்ப யோசித்தான். அவன் 7 தரம் ஸ்நானம் பண்ணு சொன்னான். ஆனால் 7 தரம் ஸ்நானம் பண்ணுவதற்கு ஒரு விருப்பம் இல்லை. ஆனால் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தான். கீழ்ப்படிந்த போது அற்புதம் நடந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்த போதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. மனதை கடினப்படுத்தி ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் நாம் போவோம் என்றால் புதிய ஆண்டில் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே நம்ம கீழ்ப்படிவதில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் சொன்னார். கர்த்தர் என்ன சொன்னார்? 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. இங்க பாருங்க, 3 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்றாவது, நீ உன் தேசத்தை விட வேண்டும், உன் இடத்தை விட வேண்டும், உன் தகப்பனுடைய வீட்டை விட வேண்டும், நீ விலகி வர வேண்டும். ஆனால் அது கீழ்ப்படிவது கடினமான காரியம்தான். ஆனால் கீழ்ப்படிந்த போதுதான் ஆபிரகாமின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் நமக்கென்று புதிய ஆண்டில் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்த ஆசீர்வாதங்கள், அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்த போதுதான் ஆபிரகாமின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அநேக சுகத்தை பெற்றுக்கொண்டார், அநேகர் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன? கீழ்ப்படிந்தார்கள். சந்தேகப்படாமல் கீழ்ப்படிவது, எல்லா காலத்திலும் கீழ்ப்படிவது, எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிவது, தொடர்ந்து கீழ்ப்படிவது, அதுதான் முக்கியமான காரியம். சகைவை கீழே இறங்கி வா என்று சொன்னபோது அவன் கீழ்ப்படிந்து இறங்கி வந்தபோதுதான் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டானதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம கீழ்ப்படியணும். ஆமென். வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போடு. அப்போ கீழ்ப்படிந்து போட்ட போது தான் அற்புதம் நடந்ததை நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அன்மையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட சில கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு மனப்பூர்வமாய் நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். முதலாவது சொன்னேன், தேவன் நேசிக்கும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். 2வது, தேவன் எதிர்பார்க்கிற அளவு நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது, தேவ உறவு பலவீனம் அடையாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னோம் என்ன? ஆவியார் துக்கப்படுத்தாமல் நாம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் இருக்கிறதா என்று நம்ம யோசித்து அதற்கு நம்மை முற்றிலும் நம்ம அர்ப்பணித்து நாம் நடக்க வேண்டும். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுக்கு அருகில் நாம் நெருங்கி வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு அருகில் இன்னும் கொஞ்சம் கிட்ட சேர்ந்து வரணும். இந்த புதிய ஆண்டுக்குள்ள வர வர தேவனுக்கு அருகில், ஆமென், தேவ பிரசன்னத்துக்கு அருகில், தேவன் விரும்புகிற தேவ சித்தத்துக்கு அருகில் நாம் நெருங்கி வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஏனென்றால் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். நாம் செய்கிற சில கிரியைகள் தேவனுக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்கிவிடும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வராமல் நம்மை தடுத்து விடும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு அருகில் நம்ம நெருங்கி வருவதற்கு தடையாய் இருக்கிற காரியங்களை நம்ம தவிர்க்க வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், அடிமைத்தனங்களை மேற்கொள்ள வேண்டும், கோபத்தை மேற்கொள்ள வேண்டும், எரிச்சலை மேற்கொள்ள வேண்டும், காய்மகாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். சில பொல்லாத கிரியைகள் நம்ம மேற்கொண்டால் தான் நாம் தேவனுக்கு அருகில் நெருங்கி வர முடியும். மன்னிக்கிற சுபாவம் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும், மறக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். ஒரு மனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முதல் குடும்பத்தில் ஒரு மனத்தை காத்துக்கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தின் ஒரு மனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்து புதிய ஆண்டில் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஒரு சன்னத்தை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். இந்த 31ஆம் தேதியாக இருக்கிறபடினாலும் புது ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆவலோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் இருப்பதினாலும் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். முதலில் நான் வாசித்த அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? எழுதி இருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனித இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியின்றி எவன் மனுஷனுக்குரியவளை அறிவார்? அதே போல தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய உணர்வுகளை எப்பொழுது நாம் கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்வுகள் மழுங்கி போவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. பிரசங்கி 10:10 வேதம் சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்க ஒருவன் அதை தீட்டாமல் போனால் அதிக பலனை அங்கு பயன்படுத்த வேண்டியவிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த புதிய ஆண்டில் தேவன் நம்மை நடத்த வேண்டுமானால், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள பேசணும், நம்ம உணர்த்தி நடத்தணும். அப்போ அந்த உணர்வுகள் எப்பொழுதும் கூர்மையாக வைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவியானவர் துக்கப்படுத்துகிற கிரிகள் நடக்கும்போது அந்த உணர்வுகள் மழுங்கி போகும். உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராய் வாருங்கள், ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 29:4 ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு தேவை என்னன்னா, உங்களுக்கு உணரத்தக்க இருதயம், காணத்தக்க கண்கள், கேட்கத்தக்க காதுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய மகிமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படி? அவன் உணரத்தக்க இருதயம், காணத்தக்க கண்கள், கேட்கத்தக்க காதுகள். அப்போ இதை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இந்த புது ஆண்டுக்குள் நான் போக நான் விரும்புகிறேன். அந்த புது ஆண்டுக்குள் நான் போகிற போது எனக்கு நீ ஆயத்தப்படுத்தி வைத்தவைகளை நான் பார்ப்பதற்கேற்ற கண்களும், நீர் சொல்லுகிறபடி கேட்கத்தக்க காதுகளும், நான் உணரத்தக்க இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் இல்லையா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். திறக்கப்பட்ட கண்கள், செதில்கள் விழுந்து பார்வையடைந்த கண்கள் எனக்கு வேணும். நீ பேசுகிறதை கேட்கிற காதுகள் வேண்டும். உணரத்தக்க இருதயத்தை நமக்கு தரணும் என்றால் ஆவியான பாவத்தை குறித்து நீதியை குறித்து தான் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அவர் நம்மை உணர்த்துகிறவர். அப்போ தேவ சித்தத்தை நம்ம உணர வேண்டும் என்று எபேசியர் 5:17 வாசிக்கிறோம். தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம உணர்த்தப்படுவது, அந்த உணர்வு நமக்கு இருந்தால் தான் ஆவியாக நம்ம நடத்தப்படுவதை நம்ம உணர்வின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உணர்வுகள் பலவீனம் அடையாதபடி, உணர்வுகள் மங்கி போகாதபடி, கூர்மைகள் குண்டி போகாதபடிக்கு நாம் தெளிவாய் தெய்வ சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். உணர்வுகளை நாம் கூர்மையாக்கி வைத்துக் கொள்ளும்போது எதிர்காலத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். தன் தவறுகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த உணர்வு நமக்கு கண்டிப்பாய் வேண்டும். ஏசாயா சொல்லும்போது என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உணர்வு, அப்போ உணர்வு நம்ம கண்டிப்பாக நமக்கு வேண்டும். வெள்ளிய சத்தத்தின் மூலம் கர்த்தர் பேசுவதுண்டு, ஆனால் உணர்வின் மூலமாய் கர்த்தர் உணர்த்தப்படுவதன் முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த உணர்வுகளை நாம் கவனமாய் காத்துக்கொள்ள, பாவம் செய்கிற போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற போது, துணிகரமான காரியத்தை செய்கிற போது, கீழ்ப்படியாமல் போகிற போது, மனதை கடினப்படுத்துகிற போது, ஆமென், பொய் பேசுகிற போது, தேவையில்லாத காரியத்தை ஈடுபடுகிற போது
நம்முடைய உணர்வுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி போய் நாம் தேவனை விட்டு தள்ளி வந்து விடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிற போது, தேவ உறவை காத்து கொள்ளுகிற போது, பரிசுத்தத்தின் மேல் நாம் வாஞ்சியாக இருக்கிற போது அந்த உணர்வுகள் கூர்மையாக்கப்படும். எல்லா நேரத்திலும் கர்த்தரால் நடத்தப்படுகிற, கர்த்தரால் போதிக்கப்படுகிற, கர்த்தரால் உணர்த்தப்படுகிற அந்த உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் தரும்போது எதிர்காலம் மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, அல்லேலூயா. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. 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 நாம் இணைந்து ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, மரித்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்களித்தவரே, உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை நேரத்திலும் இந்த 31ஆம் தேதி காலை நேரத்தில் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகள் ஒத்தாசைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் புதிய ஆண்டில் நீர் எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எதிர்கால தேவ ஆசீர்வாதங்களை, விலையேறப்பெற்ற கிருபைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ, எப்படியெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அப்படியெல்லாம் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு அன்று அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை நானே ஆராய்ந்து பார்த்து, என்னை நானே சோதித்து அறிந்து, தேவ சமூகத்தில் என்னை உட்படுத்தி, தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து, உமக்கு பிரியமாக வாழ, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ, அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழ, உம்மால் வழிநடத்தப்பட, உம்மால் போதிக்கப்பட, உம்மால் கண்டிக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு நேராய் கடந்து போவதற்கு எனக்கு கிருபைகளை தாரும். எனக்கு ஆயத்தப்படுத்தி விட விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும் அப்பா.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போனாலும் ஆண்டு துவக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் வந்து கிடைப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கைகள் நடப்பதாக, புத்திர வாக்கியங்கள் கட்டளையிடப்படுவதாக, தொழில் விருத்தி அடைவதாக, ஆவிக்குரிய மேன்மைகள் உண்டாவதாக, தேவ உறவுகள் புதுப்பிக்கப்படுவதாக, ஜெப நேரங்கள் அதிகமாவதாக, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை இன்னும் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற போது அதிக நேரம் ஜெபிக்க, தேவ உறவில் வாழ, தேவ சித்தத்தை செய்ய, தேவ நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுக்கு அருகில் நெருங்கி வரவும், தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழவும், தேவ சித்தம் செய்யவும், தேவனுக்கு பிரியமாய் வாழவும் கர்த்தர் கிருபைகளை தாரும். ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்கள் மூலமாய் சந்திக்கப்பட்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மூலமாக அபிஷேகம் பெற்றுக்கொண்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் விட கர்த்தர் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசமெங்கும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. சபைகளை ஆசீர்வதித்து ஊழியர்களை பயன்படுத்தினீர். 5 விதமான ஊழியர்களுக்கு நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். படமாதனங்களை மிஸ்ரீகள் மூலம் நீ செய்த நன்மையான மேன்மையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு கர்த்தருக்குள் வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், சபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி. அன்பின் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களோடு இணைந்து காலையில் ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நடத்தும் அப்பா, தொடர்ந்து நடத்தும். ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், தாங்குகிறவர்கள், நல்ல எண்ணம் உள்ளவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெப குறிப்பை பதிவிட்டு காத்திருக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவளை கர்த்தர் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை 5:30 மணிக்கு அதிகாலை ஆராதனை வழக்கம் போல இருக்கிறது. கலந்து கொள்ளலாம். உங்களின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் முன்கூட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை, உங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஊழியங்களையும், உங்கள் தொழிலையும் மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபித்து வருகிறேன். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி பட்சமாய் கேட்கிறேன். God bless you. God bless you.